வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம் பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக. அது ஒரு ஷெடியூல் தான் இது. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் கோஆப்டிவ் சப்ஜெக்ட்டும் மிங்கிளாகவே இந்த டெஸ்ட் பேஜ் இருக்குது. தமிழ் மீடியத்தில் இருக்குது. சரிங்களா? ஷெடியூலை உங்களுக்கு முதல்ல ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இதை நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக பண்ணுறோம். அது எப்படி அப்படிங்கிறதையும் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 to 10 நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே போதுமானதான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6ஆவதுல ஃபஸ்ட்டு டைமில் தமிழில் ஃபஸ்ட்டு டைமு, சோசியலில் ஃபஸ்ட்டு டைமு, சயின்ஸில் ஃபஸ்ட் டைமு, மேக்ஸு. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் 2வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவு அமைப்பு செயல்பாடுகள். ஸோ நம்ம கொடுக்குற புக்கு கொடுக்குறோம். கோஆப்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் பாயிண்ட் டேபிள் 2 புக்கு கொடுக்குறோம். அதில் பேஜ் நம்பர் 1 to 42 கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பேஜ் நம்பர் வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 2nd டைமு. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய பேக்கில் கூட்டுறவு வரலாறு, வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக நமக்கு 50 டெஸ்ட்டு இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? 50 டெஸ்ட்டு இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு சட்டம், அது கூட்டுறவு சட்டத்தில் 2 டெஸ்ட்டு வைக்கிறோம். அப்புறம் கூட்டுறவு சங்க நடைமுறைகளும் செயல்பாடுகளும், கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், அப்புறம் வங்கி அமைப்பு மற்றும் செயல்பாடுகள், அப்புறம் கூட்டுறவு கணக்கியல் மற்றும் தணிக்கை. கூட்டுறவு கணக்கில் மட்டும் அது 3 பார்ட்டாக கொடுக்குறோம். அப்புறம் உலக வர்த்தக அமைப்பு மற்றும் தாராளமயமாக்கல், அப்புறம் அக்கௌண்டிங் பார்ட்டு. சரிங்களா? அப்புறம் எம்ஏஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்துடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 டெஸ்ட்டு இதிலே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 32 டெஸ்ட்டு வரைக்குமே உங்களுக்கு நம்ம கொடுக்குற 2 புக்கை அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கும் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டேவும் நம்ம கொடுக்குற புக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 750 பக்கம் வருங்க. அந்த 750 பக்கமே உங்களுக்கு கவர் பண்ண ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸு, பேஜஸ் நம்பரெலாம் கொடுத்துருக்கோம். அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணாலே நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஷெடியூலு. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ஜிஎஸ்ஸுக்கும், ஒரு டெஸ்ட்டு கோஆப்டிவ் சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி மாறி மாறி டெஸ்ட் இருக்கிற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இந்த டெஸ்ட்டு எழுதி பார்க்க டைமிங்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ அப்போ டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம். சரிங்க, எப்படிங்க டெஸ்ட்டு எழுதுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பாரத் எக்ஸாம் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி லோகோ போட்டு நம்ம ஆப் தான் வரும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ பாரத் எக்ஸாம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி எஸ்ஆர்பி, டிஆர்பி, டிசிசிபி தமிழ் மீடியம் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிற உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா லேன் வரும். அதில் டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆன்லைனில் இந்த ஆப்பில் நம்ம வெறும் டெஸ்ட்டு மட்டும் கொடுக்கல, நம்ம இப்போ யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறோம்ல, அதோட பிடிஎஃப்பும் கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடியோ கிளாஸஸோ ஒரு 10 கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செமஸ்டர் ஒன்லைனர் கொடுத்துதான். ஸோ அது ஒன்லைன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோட பிடிஎஃப் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு நல்லா படிக்கிற வண்ணம் தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் எப்போவுமே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்பப்போ வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம மெட்டீரியல் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி ஆப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செமஸ்டர் நோட்ஸ் ஒன்லைனர், கோஆப்ரேட்டிவ் லா, கோஆப்டிவ் பேங்கிங், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், இந்திய கூட்டுறவு சட்ட வரலாறு, கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல், கூட்டுறவு அம்சங்கள், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 செட்டு கொடுத்துருக்கேன். எல்லோரும் கேட்பீங்க எதுக்கு 2 செட்டுன்ட்டு. ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு மாவட்டங்களுக்கு மழை வெள்ளம் காரணமாக தனியாக நடத்தினாங்க. அந்த 2 செட்டுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ இந்த 2 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இதுலேயே ஒரு 400 கொஸ்டின் இருக்குது. இந்த 400 கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுட்டா கூட ஒரு 8-10 கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஆப்பில் போட்டு கொடுத்துட்றோம். அப்புறம் இந்த டைம் வைஸாக டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் பிடிஎஃப் வியூவில் இருக்கும். அப்படியே இந்த டெஸ்ட்டை நீங்கள் அப்படியே போட்டு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கோஆப்டிவ் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டாகவே அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஸ்க்ரோல் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசியூம் கொடுத்தீங்க இல்லை ஸ்டார்ட்னு உங்களுக்கு முதல்ல வரும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டுறவு சங்கம் டேஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது, ராபர்ட் ஓவன். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கொடுத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இருக்குங்க. சரிங்களா? இப்போ ரெண்டாவது, கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் உறுப்பினர் ஆக முடியாது, தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், மேற்கொண்டு எவையும் இல்லை. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஷின்ஸ் வரும். நீங்கள் இதுலேயே டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம என்டையர் டெஸ்ட்டும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் ஹரிசாண்டல் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இன்னமும் கொஞ்சம் வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் இருக்குங்க. ஓகேவா? நம்ம வந்து கிட்டத்தட்ட 50 டெஸ்ட்டு வந்து இப்படி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அடிஷ்னல் டெஸ்ட்டுமே இந்த நம்ம இப்போ ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? கோஆப்ரேட்டிவ் அடிஷ்னல் கொஸ்டின் பார்ட் 1. சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னல் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அடிஷ்னல் டெஸ்ட்டுமே நம்ம கொடுக்குறோங்க. ஸோ நம்ம வந்து ஆப் வந்து நீங்கள் இன்னும் கையில் தான் வச்சுருக்க போகிறீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து அப்பப்போ ஃப்ரீ டைம் இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து எத்தனை தடவைங்க போட்டு பார்க்கலான்னா நீங்கள் வந்து அந்த 40 அவுட் ஆஃப் 40 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். சரிங்க, டெஸ்ட்டு மட்டும் தான் இருக்கா, வேறு எதுவும் வச்சுருக்கீங்களா ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸும் பண்ணித்தரோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு எடுத்த வீடியோ கிளாஸஸ்ஸு. சரிங்களா? இதோட வீடியோ கிளாஸும் நம்ம ஆப்லேயே இருக்கும். நீங்கள் எப்போ டைம் இருக்குதோ மேக்ஸுக்கு வச்சுருக்கோம். அதே போல் நம்ம யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறோம்ல அதற்கான வீடியோ கிளாஸஸ்ஸு, இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸும் இதில் இருக்குது. ஸோ ஆப்பில் வந்து சகல விதமான இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். வெறும் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் கிடையாது. இந்த ஆப் கையில் வச்சுருந்தா நீங்கள் அப்பப்போ படிக்கவும் செய்யலாம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு பேஜும் இந்த டெஸ்ட்டு பேஜ் மட்டும் வேணுங்க, இந்த ஆப் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1500 ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணால் அதுவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸே நான் கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வாங்கினவங்களுக்கும் நம்ம ஆஃபர் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயன்பெறலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட் டைம் இருக்குது. அதனால் வந்து ஃபோனை தான் நிறையா கையில் வச்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க. இந்த ஃபோன் மூலமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். இந்த ஆப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சேர்த்துட்டு என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன் அதையும் வாங்கி நீங்கள் படிக்கலாம்னு படிக்கலாம். இந்த ஆப்புமே உங்களுக்கு மேனுவலாக ஒன்று கூட நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு டெஸ்ட்டு எப்படி போட்டு பார்க்குறது, நம்ம என்னென்ன நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இந்த டெஸ்ட் பேஜ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் லிங்க்கு டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.